வணக்கம் நண்பா. நான் உங்க ஸ்டடி பாய். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்ன்னு சொல்லக்கூடிய ஃபேன்மேட் ஏலியனை பற்றி தான் ரொம்பவே தெளிவாக பார்க்க போகிறோம். நான் வந்து பென்டென் அன்யூஸ்டு ஏலியன்ஸை பற்றி பேசி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த டாப்பிக்கை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தேன். நிறைய பேர் என்ன செஞ்சிருக்கீங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் வந்து எங்களுக்கு எஸ்னோட ஆரிஜின் வேணும் அப்படின்னு சொல்லி ரொம்பவே அடம் பிடிச்சி கேட்டிருந்தீங்க. ஸோ நம்ம ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவை வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். இதுதான் ஃபேன்மேட் ஏலியனோட எபிசோட் 1. இனி வரக்கூடிய வீடியோஸில் வந்து நிறைய ஃபேன்மேட் ஏலியன்ஸை பற்றி வரிசையாக பார்க்க போகிறோம். ஸோ மறக்காமல் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பதிலுக்கு பெல்லை அடிச்சு விட்ருங்க. இது வீடியோவுக்கு 25 லைக் கிடச்சிச்சு அப்படின்னா பார்ட் 2 உங்களுக்கு கண்டிப்பாக வரும். ஸோ மறக்காமல் அந்த லைக்கை மட்டும் தட்டி விட்ருங்க. சரி, ஆரம்பிச்சிடலாமா? இன்னைக்கு நிறைய பென்டென் ஃபேன்ஸ் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா, இது ஏலியனோட டிஎன்ஏ வந்து ஆம்னிட்ரிக்ஸில் இருக்கு அப்படின்னும், பத்தாததுக்கு அது பேன் பண்ணப்பட்ட ஏலியன் அப்படிங்கிறதுனால ஆம்னிட்ரிக்ஸில் வந்து அது லாக் ஆகியிருக்கு. அதனால வந்து பென்டெனிஸ்னால அந்த ஏலியனா டிரான்ஸ்ஃபார்ம் ஆக முடியலை, ஆகவும் முடியாது அப்படின்னு சொல்லி நம்பிக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் அது உண்மையே கிடையாது. இது ஒரு அக்மார்க் உருட்டு அப்படிங்கிறது தான் உண்மை. இந்த ஏலியனை வந்து அஃபிஷியலாக பென்டென் கிரியேட்டர்ஸ் வந்து உருவாக்கலை. இது வந்து முழுக்க முழுக்க பென்டென் ஃபேன்ஸோட கைவண்ணத்தால் உருவாக்கப்பட்ட ஒரு ஏலியன். அதாவது இந்த எஸ்என் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஏலியன் வந்து ஃபேன்மேட் ஏலியன். இதை வந்து அஃபிஷியலாக பென்டென் கிரியேட்டர்ஸ் உருவாக்கலை. ஆனால் எனக்கு ஃபேன்ஸுக்கிட்ட பிடிச்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எஸ்என் அப்படிங்கிற ஏலியனை டிசைன் பண்ணதோடு அவங்க வந்து விட்டுட்டு போகலை. அதுக்கு மேலே போய் இந்த ஏலியனோட ஸ்பீசிஸ் பேர் என்ன, இது எங்கே வாழ்ந்துக்கிட்டு இருக்கு, இது எப்படிப்பட்ட ஒரு ஏலியன், இதோட பவர்ஸ் அண்ட் எபிலிட்டிஸ் என்ன, இதோட ஆரிஜின் என்ன அப்படிங்கிறத வந்து ரொம்பவே தெளிவாக அவங்க வந்து எலாபரேட்டாக சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து நம்மளால் பார்க்க முடியுது. எனக்கு வந்து இது ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஏதோ ஒரு ஏலியன் டிசைன் பண்ணோம், விட்டோம், போனோம் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் அதை பற்றி ஒரு தெளிவான விளக்கத்தை வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. அது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. இந்த ஏலியனோட ஸ்பீசிஸ் பேர் வந்து எஸ்என் பிளட். அதாவது அதோட பேர் வந்து எஸ்என், அதுலேருந்து அந்த பிளட் அப்படிங்கிற பேரை மட்டும் அவங்க எக்ஸ்ட்ரா சேர்த்து அதோட ஸ்பீசிஸ் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஏலியன் எங்கே வாழ்ந்துகிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்குன்னு சொந்தமாக ஒரு கிரகம் கிடையாது. ஒருவேளை அப்படி ஒரு கிரகம் இருந்தால் கூட இந்த கிரகம் வந்து அழிஞ்சு போயிடும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. அது ஏன் அப்படிங்கிறத வந்து நான் கடைசியில் சொல்கிறேன். அப்போ இந்த ஏலியன் வந்து எங்கே வாழ்ந்துகிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பேஸில் வந்து நெபுலா மாதிரியான ஒரு இடத்துல தான் இந்த ஏலியன் வாழ்ந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறத வந்து தெளிவாகவே சொல்லியிருக்காங்க. இந்த ஏலியனை பற்றி சொல்லணும் அப்படின்னா, கிட்டத்தட்ட இந்த ஏலியன் வந்து ஒரு உயிருள்ள பிளாக் ஹோல் மாதிரியான ஒரு ஏலியன். ஸோ இதுக்கு ஸ்பேஸில் வாழ்றது அப்படிங்கிறது வந்து சாதாரணமான ஒரு விஷயம் தான். ஸ்பேஸில் இதுங்க வந்து கூட்டம் கூட்டமாக வாழாது. பெரும்பாலும் இந்த ஏலியன் ஸ்பீசிஸ் வந்து தனியாக தான் வாழும் அப்படின்னு சொல்லப்படுது. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு வந்து ஈவில் தன்மை வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு காரணமும் சொல்லப்படுது. அதனால தான் இது வந்து தனியாகவே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஆனால் உண்மையான காரணம் என்ன அப்படிங்கிறத வந்து அவங்க தெளிவாக சொல்லலை. இது ஒரு தியரி மாதிரி தான் சுற்றிக்கிட்டு இருக்கு. இதோட தோற்றத்தை பாருங்களேன், படு பயங்கரமாக செம்ம மாசாக இருக்குதுல்ல. எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்ச ஒரு ஃபேன்மேட் ஏலியன் அப்படின்னா நான் கண்டிப்பாக எஸ்எனை தான் சொல்லுவேன். நிறைய பேருக்கு அப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஏன்னா இதோட தோற்றம் வந்து அந்த அளவுக்கு வேற லெவலில் சூப்பராகவே டிசைன் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் நான் அதை பார்க்கும்போது இது எங்கேயோ பார்த்த மாதிரியே இருந்துச்சு. அப்புறம் தான் நான் வந்து கடைசியில் கண்டுபிடிச்சிட்டேன். எகிப்திய கடவுளான கெம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு எகிப்திய கடவுள் இருக்காரு. அவர் மேலே இன்ஸ்பயர் ஆகி தான் இந்த எஸ்என் அப்படின்னு சொல்லக்கூடிய ஏலியனையே ஃபேன்ஸ் வந்து உருவாக்கி வச்சிருக்காங்க. 2 பேரோட உடலமைப்பும் சரி, தோற்றமும் சரி, எல்லாமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கும். நான் 2 பேர் ஃபோட்டோவையும் போட்டிருக்கேன் பாருங்களேன், நீங்களே பாருங்களேன். கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்குல்ல. இது வந்து நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போதே ஓரளவு கண்டுபிடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் தெரிஞ்சிச்சு. ஆமாம், இந்த கெம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த எகிப்திய கடவுள் மேலே இன்ஸ்பயர் ஆகி தான் இந்த ஏலியனை வந்து நம்ம ஃபேன்ஸ் வந்து உருவாக்கி வச்சிருக்காங்க அப்படிங்கிறது பளிச்சுன்னே எனக்கு தெரிஞ்சுது. ஆனால் உண்மையை சொன்னால் எனக்கு வந்து இந்த ஏலியனோட டிசைன் ரொம்ப 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 பிடிச்சிருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படிங்கிறத வந்து கமெண்ட் பாக்ஸை தட்டி விடுங்க. நானும் தெரிஞ்சுக்கிறேன் உங்களை எத்தனை பேருக்கு இந்த ஏலியனோட டிசைன் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி. அப்படியே இந்த ஏலியனோட பவர்ஸ் பக்கமாக வந்தோம் அப்படின்னா, நான் முதலே சொன்னது தான், இந்த ஏலியன் வந்து ஒரு பிளாக் ஹோல் மாதிரி, அதாவது உயிருள்ள ஒரு பிளாக் ஹோல் மாதிரி. இந்த ஏலியன் எந்த ஒரு பொருளையோ இல்ல மனுஷனையோ தொட்டுச்சு அப்படின்னா அவங்க உடனடியா அழிஞ்சு போயிருவாங்க. அதாவது அவங்க இருந்ததுக்கான ஒரு சுவடே தெரியாது. அந்த அளவுக்கு டோட்டலாவே டெஸ்ட்ராய் ஆயிருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்ப யோசிச்சு பாருங்களேன், ஓங்கி ஒரு குத்து குத்திச்சுன்னா என்ன ஆகும்? இந்த பூமியை 2ஆ பிளந்துரும். அந்த அளவுக்கு இந்த ஏலியன் ஸ்பீசிஸ் வந்து ரொம்பவே மோசமானது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால தான் இந்த ஏலியனுக்கு வந்து ஹோம் வேர்ல்டே கிடையாது. ஒருவேளை இருந்தாலுமே இது கோவப்பட்டு லேசா அவரோட ஹோம் வேர்ல்டு ஒரு குத்து குத்துனா போதும், அவரோட ஹோம் வேர்ல்டு 2ஆ பிளந்துரும், டோட்டலாக அழிஞ்சு போயிடும். அந்த அளவுக்கு ஆபத்தான ஸ்ட்ரென்த் வந்து இந்த ஏலியன் கிட்ட இருக்கு அப்படிங்கிறத தெளிவாகவே சொல்லியிருக்காங்க.
கூடவே இந்த ஏலியனுக்கு வந்து பிளாக் ஹோலோட பவர்ஸ் இருக்கிறதுனால இதால எந்த ஒரு விஷயத்தையும் தனக்குள்ள உறிஞ்சிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது எந்த அளவுக்கு பெருசா இருந்தாலும் சரி தனக்குள்ள அசால்ட்டா உறிஞ்சிக்க முடியும். ஏன் நம்ம வேபிக்குக்கும் எஸ்எனுக்கும் ஒரு சண்டை வந்துச்சு அப்படின்னா வேற எதுவுமே செய்ய வேண்டாம், நம்ம எஸ்எனால வேபிகை வந்து தனக்குள்ள உறிஞ்சிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நம்ம எஸ்என் மட்டும் நினைச்சிச்சு அப்படின்னா நம்ம மொத்த பூமி இருக்கு பார்த்தீங்களா, இல்ல பூமியே இல்ல, இந்த மொத்த யூனிவர்ஸையுமே தனக்குள்ள உறிஞ்சிக்க முடியும் அப்படின்னு சொல்லி தெளிவாவே சொல்லி இருக்காங்க. அதாவது இந்த மொத்த யூனிவர்ஸையுமே இன்ஸ்டன்ட்டா நம்ம எஸ்எனால அழிக்க முடியும். அந்த அளவுக்கு ரொம்பவே ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஏலியன் தான் இந்த எஸ்என். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஏன் இந்த ஏலியனை பேன் பண்ண ஒரு ஏலியன் லிஸ்ட்ல வந்து நம்ம ஃபேன்ஸ் சேர்த்திருக்காங்க அப்படின்னு சொல்லி. ஏன்னா இந்த ஏலியனா மட்டும் நம்ம பென் டென்னிஸ் வந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆனாரு அப்படின்னா கண்டிப்பா அழிவு மட்டும் தான் மிஞ்சும், அதுல சந்தேகமே வேண்டாம். அது மட்டும் இல்லாம இந்த ஏலியனால ஸ்பேஸ்ல கூட சர்வை பண்ண முடியும், அதிகமான வெப்பத்தையும் குளிரையும் கூட அசால்ட்டா தாங்க முடியும், பறக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் தண்ணிக்குள்ள கூட இதால உயிர் வாழ முடியும், சுவாசிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்படி எக்கச்சக்க ஏகப்பட்ட பவர்ஸ் வந்து இந்த ஏலியன் கிட்ட இருக்கு அப்படிங்கிறதையும் தெளிவாகவே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த ஏலியனை வந்து பென்டென் சீரீஸ்ல வந்து கொண்டு வந்தாங்க இல்ல மூவிஸ்ல கொண்டு வந்தாங்க அப்படின்னா ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஆனா பென்டென் கிரியேட்டர்ஸ் வந்து அப்படி செய்வாங்களா அப்படிங்கிறது வந்து கண்டிப்பா டவுட் தான். ஆனா அப்படி கொண்டு வந்தாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா பென் டென்னிசன் வந்து இந்த ஏலியனா டிரான்ஸ்ஃபார்ம் ஆகக்கூடாது. அதுக்கு பதிலா எஸ்எனை வந்து ஒரு வில்லனா கொண்டு வந்தாங்க அப்படின்னா மரண மாசா இருக்குங்க. எஸ்எனோட டிஎன்ஏவை காப்பி பண்ணி பென்னும் ஒரு எஸ்என் ஸ்பீசிஸா மாறி எஸ்என் விசஸ் எஸ்என் ஃபைட் வந்தா எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். அப்படி இல்லை அப்படின்னா எஸ்என் விசஸ் வந்து நம்ம ஏலியன் எக்ஸ் இருக்காரு பார்த்தீங்களா, அவருக்கும் ஃபைட் வந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பாருங்களேன். சில்லறையை சதறப்படுற அளவுக்கு பயங்கர மாசா இருக்கும், பயங்கர பிரம்மாண்டமாகவும் அந்த ஃபைட் சீன் வந்து அமைஞ்சிருக்கும் அப்படிங்கிறது வந்து தெள்ள தெளிவாகவே தெரியுது. ஸோ நடந்துச்சு அப்படின்னா நல்லா இருக்கும். ஆனால் டவுட்டு தாங்க, இது வந்து கண்டிப்பாக நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஒருவேளை நடந்துச்சுன்னா செம்மையாக இருக்கும். பென்டென் கிரியேட்டர்ஸ் வந்து மனசு வச்சு இந்த ஏலியனோட காப்பிரைட்ஸை வந்து வாங்கி சீரீஸில் கொண்டு வந்தாங்க அப்படின்னா கொலை மாஸ்தாங்க. பார்ப்போம், நடந்தால் நல்லாயிருக்கும். வாய்ப்பு எனக்கு தெரிஞ்சு இல்லை, இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். அவ்வளவுதாங்க இந்த வீடியோவில். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம ஒரு லைக்கை தட்டி விடுங்க. இந்த வீடியோவுக்கு 25 லைக் வந்துச்சு அப்படின்னா இதோட பார்ட் 2 வந்து நான் உங்களுக்காக அப்லோட் பண்ணுவேன். பார்ட் 2ல வந்து நம்ம மெட்டாலியம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஃபேன்மேட் ஏலியனை பற்றி தான் பார்க்க போகிறோம். ரொம்பவே நல்ல ஒரு ஏலியன், அதோட பவர்ஸும் படு பயங்கரமாக இருக்கும். ஸோ அதை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா இந்த வீடியோவுக்கு நீங்கள் மறக்காமல் ஒரு லைக்கை தட்டி விட்டுட்டு போங்க. உங்களுக்கு நம்ம வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் நமக்கு சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பதிலுக்கு பெல்லை அடிச்சு விட்ருங்க. ஏன்னா அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் ஒரு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடனே வந்து சேரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் யாருக்காவது பென் டென்னிஸ் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்ருங்க. நான் உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். டாடா, பை பாய், see you.